ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் மிஸ்டர் எடிட்டிங் ப்ரோ வெர்ஷன் 1.0. என்ன பிளாக் ஸ்க்ரீனில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. இந்த சார் பிளாக் ஸ்க்ரீனில் ஒன்றும் இல்லை. இப்போதைக்கு நம்ம சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டர் எபிசோட் நம்பர் 3ல் இருக்கோம். அண்ட் இது டே 3, எபிசோட் நம்பர் 3, டே 3. ஓகே, இப்போ நம்ம எல்லா பொருளையும் டிக் 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 அண்ட் பாய். அப்புறம் இன்னொரு ப்ராடக்ட் லைசன்ஸ் வாங்க முடியுமான்னு பார்ப்போம். ஓகே, ப்ராடக்ட் லைசன்ஸ் வாங்க முடியும். 200 ரூபாய்க்கு ப்ராடக்ட் லைசன்ஸ். மில்க், சீஸ், காஃபி, எக்ஸ், பிளாக் டீ, பாட்டில்டு வாட்டர், போல்டு வாட்டர். இதை நம்ம இன்னைக்கு டே இந்த கேமில் இந்த டே முடியும் போது போட்டுப்போம். அண்ட் போன தடவை நம்ம இப்படி விட்டுட்டு போனோம். ஓகேவா? போன தடவை நீங்கள் நம்ம இப்போ தம்ப்நெயில் நம்ம சூப்பராக பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு தம்ப்நெயில் சூப்பராக பண்ணிகிட்ருக்கோம். சரிங்களா? தம்ப்நெயில் சூப்பராக பண்ணிருக்கோம். உங்களுக்கு நான் பண்ணுற தம்ப்நெயில் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். எல்லாமே என்ட்ரன்ஸில் இந்த மாதிரி தம்ப்நெயில் தான் இருக்கும். ஆக்சுவலாக நான் எப்படி பண்ணுறேன்னா, சில யூடியூபர்ஸ் சொல்ல மாட்டேங்க, சில யூடியூபர்ஸ் சொல்லுவாங்க. நான் எப்படி பண்ணுவேன்னா, வீடியோ உங்களுக்கு இந்த மாதிரி அடிக்கிறதுக்காக வீடியோவை பாஸ் பண்ணுறேன்ல, அந்த டைமில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கு தம்ப்நெயிலாக போட்டுருவேன். சரிங்களா? நம்ம இதை பிக் பண்ணி நம்ம இதில் தான் வைக்கணும். நம்ம கீழே வச்சிடலாம். ஏன்னா கீழே வச்சோன்னா அப்படியே நம்ம கீழேருந்து மேலே போவேன். மேலேருந்து கீழே போவேன். சாரி, நான் வளர்றேன். மேலேருந்து கீழே போவேன்னா. ஆனால் இந்த கேம் எனக்கு ரொம்பவே ஃபேவரெட்டு. இந்த கேம் எதுக்கு எனக்கு ரொம்ப ஃபேவரெட்னா, ஏன்னா ஒரு யூடியூபர் பார்த்து தான் நான் இந்த கேம் அப்படின்றதே எனக்கு தெரியும். நான் இந்த யூடியூபரை பார்த்து தான் இந்த மாதிரி கேம்ஸ்லாம் போடுறேன். அதனால பார்த்து வரீங்க. கரெக்டாக? இப்போ இந்த வீடியோ பாதி பேர் பார்க்குறது சில பேர் இது என்னது, அப்படியே நீங்கள் யூடியூப்குள்ளே வந்தோடனே அப்படியே கீழே தள்ளிகிட்டே இருப்பீங்களே, அப்போ என் வீடியோவை கண்டுபிடிச்சிருக்கலாம். சில பேர் என் சப்ஸ்கிரைபர்ஸ் என் சேனல் பேரை தேடி இது பண்ணியிருக்கலாம். இப்போ என்னென்னா, என்ன பிரச்சனைனா, இப்போ எனக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே தெரிஞ்சு யூடியூப் ஸ்டுடியோ அப்படின்ற ஒரு ஆப் இருக்குது. அதை வச்சு நம்ம தம்ப்நெயில் மேக் பண்ணி அதில் தான் தம்ப்நெயில் செட் பண்ணணும் அப்படின்னு எனக்கு கொஞ்ச நாள் முன்னாடியே தெரிஞ்சிருச்சு. அதில் அனலைசிஸும் வந்துச்சு. என் வீடியோ கிட்டத்தட்ட கொஞ்சம் வயசானவங்க மாதிரி தான் பார்க்குறீங்க. ஏன்னா அதில் அனலைசிஸில் அதான் போட்டிருந்துச்சு. அப்புறம் சில யூடியூபர்ஸ் அந்த காட்டுவாங்கள்ல, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, அது இதிலேருந்து தான் காட்டுது. என்னென்னா, பாதிக்கும் மேலே, பாதி இல்லை, காலுக்கும் மேலே நீங்கள் நான் இன்றைக்கி ஒரு நாள் பார்க்கும்போது 99.5% பேர் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. 0.5 பேர் உங்களில் யாராவது ஒருத்தராக இருக்கும். 0.5 பேர் தான் என்ன பண்ணுறாங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி என் சேனலை பார்க்குறாங்க. ப்ளீஸ் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுறதுக்கு உங்களுக்கு ஒரு கொஞ்ச நேரம் கூட ஆகாது. இந்த 5 4 3 2 1 சொல்கிறதுக்குள்ளே நீங்கள் பண்ணிடுவீங்க. எனக்கு நம்பிக்கை இருக்குது. சரிங்களா? நீங்கள் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஓகே, நான் எல்லா அட்ரஸும் வந்ததுக்கப்புறம் உங்களை மீட் பண்ணுறேன். பாய். அண்ட் ஹலோ கைஸ், ப்ராடக்ட்ஸ் வரல, அதுக்குள்ளே எதுக்கு ரிவ்யூஸ் பண்ணுன்னு கேட்கலாம். ஏன்னா ஒன்று சொல்லணும், கிரிக்கெட் லவ்வர்ஸ் இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும், இந்தியா சூப்பர் 8க்கு குவாலிஃபை ஆகிட்டாங்க. போன ஓடிஐ வேர்ல்டு கப் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். அதை ஞாபகப்படுத்த விரும்பல. இந்த தடவை
என்னன்னா வந்து குரூப் ஏல வந்து 2 டீமுமே குவாலிஃபை ஆகிட்டாங்க. நேற்று அந்த யூஎஸ்ஏ அயர்லாண்ட் மேட்ச் வந்து என்ன மழைனால இதானதுனால யூஎஸ்ஏக்கும் அவங்களுக்கும் வந்து முடிவில்லை, நெதர்லாண்ட்ஸுக்கும் முடிவில்லைன்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் ஒரு பாயிண்ட் கொடுத்ததுனால வந்து யூஎஸ்ஏ குவாலிஃபைன்னு சொல்லிட்டாங்க அண்ட் பாகிஸ்தான் டிஸ்குவாலிஃபைடு அப்படின்ட்டாங்க. ஸோ வந்து எனக்கு என்ன நினச்சிருந்தா யூஎஸ்ஏ வந்து சூப்பராக ஆடிட்டு இருந்தாங்க, அவங்கள தான் வந்து வருவாங்கன்னு நானும் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அவங்களும் வந்துட்டாங்க. எனக்கு வந்து பிடிச்ச டீமில் வந்து இந்தியா ஃபஸ்ட்டு இந்தியா, அப்புறம் வந்து யூஎஸ்ஏ அவங்க நல்லா ஆடுறாங்க. ஸோ இது சொல்கிறதுக்கு தான் நான் வந்து இது பண்ணேன். ஸோ ப்ராடக்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் அண்ட் டாட்டா பபாய். ஹலோ கைஸ், இன்னும் ப்ராடக்ட்ஸ் வரல. நான் எதுக்கு திருப்பி வந்தேன்னா இப்போ தான் நான் நோட்டீஸ் பண்ணுறேன். போன வீடியோவில் வந்து 99 அதாவது 100 அந்த ஷாக் சிம்பிள் இருந்துச்சு. 99 நான் இப்போ தான் நோட்டீஸே பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி வீடியோவிலேருந்தே இருக்கா இல்லைனா இப்போ தான் போச்சா, எதுக்கு போச்சு எனக்கு தெரில. அது ஏன்னு தெரில, எப்படின்னு தெரில. நீங்கள் வந்து போன வீடியோ சீரீஸ் பார்த்துருந்தீங்கன்னா என்கிட்ட சொல்லுங்கள். யோ மேலே இருக்கியா? நான் இன்னும் இதுக்கு மேலே என்ன தப்பு பண்ணிட்டேன்னா இங்கே பார்த்துக்கோங்க. இந்த DRAORN இருக்குல்ல, அது வந்து இங்கேயும் இருக்குது. அதை ஆயிலை இங்கே வச்சிடலாம் நினச்சேன், தெரியாமல் இங்கே வச்சுட்டேன். இன்னும் ப்ராடக்ட்ஸ் வரணும். ஓகே, நான் மீட் பண்ணுறேன். அப்புறம் ஏதாவது விஷயம் சொன்னேன்னா வந்து திருப்பி சந்திக்கலாம். ஹலோ கைஸ், இப்போ வந்து எனக்கு என்ன தோணிருக்குன்னா, ஒன்று ப்ராடக்ட் லைசன்ஸ் வாங்கலாமா. இந்த ப்ராடக்ட் லைசன்ஸ் வாங்கினேன்னா எனக்கு வந்து இந்த ஃபர்னிச்சரில் இருக்கிற ஃப்ரிட்ஜு வாங்கணும். சரிங்களா? இதுக்கே 250 ரூபா, இதுக்கும் அந்த லைசன்ஸுக்கும் 200 ரூபா. அதாவது நம்மளுக்கு இப்போதைக்கு 400 ரூபாய்க்கு மேலே வேணும். இன்னும் லெமன் போய் அடிக்காச்சு எதுக்கு வருதுன்னு கேட்காதீங்க. ஏன்னா வந்து நான் எக்ஸ்ட்ரா பொருள் வாங்கியிருக்கேன். வந்து எக்ஸ்ட்ரா பொருள் வாங்கி வச்சுக்கலான்னு தான் வாங்கினேன், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, அது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் லைசன்ஸு அதாவது இந்த லைசன்ஸ் வாங்கினேன்னா எனக்கு அந்த ஃப்ரிட்ஜு வேணும். சரிங்களா? நான் அந்த ஃப்ரிட்ஜு வாங்கிட்டனாலே வந்து எனக்கு வந்து மொத்த காசும் போயிடும். $72.88 தான்ட்டு இருக்கும். அவ்வளோ இருந்தேன்னா நல்லா இன்னும் ப்ராடக்ட் லைசன்ஸ் வந்து அப்புறம் இந்த கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் வாங்க முடியும். உங்களுக்கு 200-250 450 ரூபா வேணும். ஆக்சுவலாக அதை நான் 2 தடவை வாங்காமல் இருந்தேன்னா நான் வாங்கியிருப்பேன்னு தான் நினைக்கிறேன். அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே, நம்ம வந்து இந்த டே முடியும் போது நம்ம வந்து வாங்க பார்ப்போம். இந்த எபிசோட் முடியும்போது நான் வந்து இதை வாங்கிடுவேன். மீன்ஸ் ப்ராடக்ட் லைசன்ஸு ஃப்ரிட்ஜு நான் வந்து எந்த இடத்துல வைப்பேன்னா, வாசலில் வைக்க மாட்டேன், இங்கே வைப்பேன். இந்த இடத்துல வந்து வைப்பேன். சரிங்களா? இந்த இடத்துல வந்து ஃப்ரிட்ஜு வச்சுருவேன். ஓகே, அதுக்கப்புறம் நான் ஒரு வீடியோவில் கேட்டிருந்தேன் என்னோடய ஃபேஸ் வந்து வேணுமா, அதாவது கேமரா இந்த வீடியோ எடுக்கும்போது எனக்கு உங்களுக்கு கேமரா வேணுமா. அதாவது இப்போ நான் வந்து இங்கே மேலே உங்களுக்கு தெரியுதா அப்ஜெக்டிவ் அப்படின்ற ஒரு இடத்துல இப்போ நான் வந்து இந்த டூல்ஸ் அமுக்கினேன்னா இங்கே உங்களுக்கு தெரியுதா கேமரா. இந்த கேமரா வந்து வந்துச்சுன்னா என் ஃபேஸ் தெரியும் உங்களுக்கு. சரிங்களா? என்னோடய ஃபேஸ் தெரியும். அப்படி உங்களுக்கு தெரியணுமா அப்படின்னு நான் அடுத்த வீடியோலேருந்து போடுறேன். அந்த அடுத்த இந்த சீரீஸோட எபிசோடு வரும்ல, அப்போ உங்ககிட்ட கேட்குறேன் நீங்கள் வந்து சொல்லுங்கன்ட்டு. ஓகே.
ஓகே, மற்ற ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து தூக்கி போட்டு உங்களை எண்டே பண்ணிட்டு சந்திக்கிறேன். ஓகே, பாய். ஹலோ கைஸ், இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒன்று கண்டுபிடிச்சேன். உங்களுக்கு அந்த டைமுக்கு இந்த பக்கத்தில் ஒரு ஷாப்பிங் கார்ட் மாதிரி தெரியுதா? அதை அழுத்துனேன். இதுலேயே நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம். இன்னும் நம்ம அந்த லேப்டாப்பில் போயிட்டு ஆர்டர் பண்ணுறதெல்லாம் வேண்டாம். இனிமேல் வந்து இதிலே பண்ணிக்கலாம். சும்மா அது என்னதுன்னு அழுத்தி பார்த்தா அந்த மாதிரி வந்துச்சு. ஓகே, இன்னும் ஒரு 2 ஆர்டர் வந்ததுக்கப்புறம் நான் எண்டே பண்ணிட்டு சந்திக்கிறேன். அப்படி தான் சொல்கிறேன். நடுவில் ஏதாவது புதுசாக இல்லைன்னா வந்து உங்கள்கிட்ட சொல்கிறது மாதிரி வந்துடுது. ஓகே, சாரி கைஸ், திடீர்னு வந்து இது பண்ணி அது பண்ணிட்டேன். ஏன்னா ரேட்டு பார்க்குறதுக்காக வந்து இது பண்ணேன். சரிங்களா, அதை பயந்துருப்பீங்க, சாரி. ஹலோ கைஸ், பண்ணிடுறேன். இப்போ என் ஷாப் ஓப்பன் ஆகிடும். அப்புறம் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ். நம்ம ஒரு ஃப்ரிட்ஜு வாங்கியாச்சு. அப்புறம் ஒரு கஸ்டமரும் டப்புன்னு வந்துட்டாரு. அப்புறம் எல்லா ப்ராடக்ட்ஸும் இங்கே தூக்கி போட்டிருக்கேன். சரிங்களா? குட்டை குமியுது. வாங்க சார், நீங்கள் தான் சார் எங்களோட ஃபர்ஸ்ட் கஸ்டமர். ஓகே கைஸ், இந்த எண்டே முடியும் போது நம்மளால் ப்ராடக்ட் லைசன்ஸ் வாங்க முடியுதான்னு தான் பார்க்கணும். ஏன்னா அதுக்காக தான் நம்ம ஒரு ஃப்ரிட்ஜு வாங்கினது. 237 ரூபாயிலேருந்து இந்த ஃப்ரிட்ஜுக்கு 250 ரூபா போயிடுச்சு. நம்மளுக்கு 200 ரூபா வேணும் ப்ராடக்ட் லைசன்ஸ் வாங்குறதுக்கு. நம்ம அடுத்த இதிலேருந்து தான் நம்ம இந்த எபிசோடில் வந்து நான் ப்ராடக்ட் லைசன்ஸ் வாங்கினோடனே இந்த எபிசோடு வந்து ஃபினிஷ்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் அடுத்த எபிசோடில் வந்து நியூ ப்ராடக்ட்ஸை வச்சு நம்ம வந்து இது பண்ணுவோம். சரிங்களா? நம்ம இன்னும் ஒரு நியூ ப்ராடக்ட்ஸ் வாங்கி ஜாலியாக இருக்க போகிறோம். ஹலோ சார், என்ன சார் என்ன வாங்கிட்டு போறீங்க? பிரெட்டு சாப்பிட மாட்டாங்க. அப்புறம் ஸ்டோர் லெவலும் 7லேருந்து 8க்கு போகுது. இப்போ நம்ம இதில் ஸ்டோர் லெவலும் ஒரு மாதிரி முக்கியமாக தான் தெரியும். ஏன்னா அதை வச்சு தான் நம்ம இந்த ப்ராடக்ட் லைசன்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் வாங்க முடியும். ஏதோ அந்த தெரியாமல் அந்த ஸ்டோரை அழுத்திட்டோம். சாரி சார். புட்டு சார். நீங்கள் உங்களை பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு சார், நீங்கள் கார்டு தான் கொடுப்பீங்க சார். நீங்கள் காசு கொடுப்பீங்க சார். எப்படி? அதுவும் கரெக்டாக கொடுத்துருக்காரு. ஜிங் 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 ஜிங். நீ என்ன சிச்சி, நான் பாடுபட்டு சாரி சார். ஏய் யோ 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 இந்த ஃப்ரிட்ஜ் வாங்கினாலே இதுதான் என் வெறுப்பு. யோ, கஸ்டமர் போயிட்டாங்களே. யோ ஷீ, என்ன தெரில. இங்கே குப்பையை வேற போட்டு போயிடுறானே. எதுக்கடா வந்தோடனே குப்பையை போட்டு போகிறீங்க சார்? நீங்கள் வந்து கேஷ் ஒரு தப்பாயிடுச்சு, வேறு ஒன்றும் இல்லை. ஜிங் 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 ஜிங். எதுக்கு தான் அது இப்படி தீ பற்றிக்குதோ? எனக்கு இதுதான் பிடிக்காது. நம்ம சுத்தமாக பிடிக்காது. இந்த ஃப்ரிட்ஜு வாங்கினாலே இதுதான் இருக்குது. ஃப்ரீசரும் அதே கதை தான், ஹீட்டு ஆகும். வெளியே போகிறீங்க. ஏய் ஏம்மா ஏம்மா, அந்த பொண்ணு காசு கொடுக்காம போகுது. இது ஏதோ ஒரு பொண்ணு காசு கொடுத்தியா? ஐயோ மேடம், நீங்கள் கண்டிப்பாக கேஷ் தான் மேடம். ஏன் மேடம் என்ன அசிங்கப்படுத்தீங்க?
கேஷ் கொடுப்போனா கேஷ் வந்து கேஷ் இந்த மேடம் கன்ஃபார்ம் கேஷ். யா சிலத்தில் நம்ம பில் போடும் போது அந்த தீ பற்றிக்குச்சுன்னா என்ன ஆகும்னா வந்து அப்படியே சில்லற மாட்டாங்க, காசும் சேராது, கோயின்டா காசு. என்னதான் பண்ணுறதுன்னு தெரியல. டேரெக்டாக அவங்க போனாங்களே இது வந்துடுவாங்க, திருப்பி வந்துடுவாங்க. அதெல்லாம் நமக்கு ஒரு சேதாரம் வராது அப்படின்னு தான் நான் இதுவரையும் நோட்டீஸ் பண்ணதெல்லாம். போனவங்க திரும்பி வந்துடுவாங்க கைஸ், அதனால் பிரச்சனை இல்லை. சார் என்ன சார் ஆயில்லே சார், இந்த சார் பணக்காரரு ஆயிலில் எடுத்துகிட்டு போகிறாரு. இவ்வளோ ஆயில் எவ்வளோ ரேட்டு? ஒரே நிமிஷம் சார், ஒரே நிமிஷம் சார். ஆயில் என்ன ரேட்டு? ஓ ஆயிலே காஜா, ஒரே நிமிஷம் சார். சாரி சார், செக் அவுட்டு. ஜிங் 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 ஜிங். இது என்ன நான் மாவு கொடுக்குது சார்? நான் உங்கள்கிட்ட கேஷே கேட்குறேன் சார். நான் சொல்கிறதுக்கு முன்னாடி எதுக்கு சார் கொடுக்குறீங்க? என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து சார் நீங்கள் கன்ஃபார்ம் கார்டு சார். சார் சார் கார்டு சார், கார்டு 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 கேட்டேன் சார். கார்டு ஜிங் 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 ஜிங். என்ன இவ்வளோ கூட்டம்? ஜிங் 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 ஜிங். அப்புறம் நம்ம வந்து 300 வந்துட்டோம். சரிங்க, 300 வந்துட்டோம். என்னென்னா வந்து இப்போ நம்ம அந்த ப்ராடக்ட் லைசன்ஸ் வாங்கலாம். அப்புறம் கூடவே சேர்த்து ஒரு செல்ஃபு வாங்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா சில செல்ஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்கலாம். சார் பாய் பாய் சார், பாய் சார், பாய் சார். அதுக்கு ஒரு 200 வேணும். இப்போ 400 நம்மகிட்ட இருக்கணும். தேங்க்யூ சார், பாய் சார். என்ன ப்ராடக்ட்ஸ் காலியாடா சார்? மொத்தத்தையும் அப்படியே வாங்கிட்டு போங்க சார். மாவு தான் சார், வேறு ஒன்றும் இல்லை. ஜிங் ஜிங் சார், நீங்கள் வந்து லாஸ்ட் கஸ்டமராக இருக்கவில்லை. ஏன்னா நீங்கள் அதை எடுத்துருந்தீங்கன்னா இன்றைக்கி லாஸ்ட் கஸ்டமராக இருப்பீங்க. இருந்தாலும் இருந்திருப்பீங்க சார். மேடம் எவ்வளோ வாங்கிருக்கீங்க? ஒன்று. என்ன மேடம் நீங்கள் ஒன்றா வாங்குறீங்க? ஒரு 2 வாங்கிட்டு போக வேண்டியது சார். 2 வாங்கிட்டு போயிருக்கீங்க சார். அது இருக்கதே ஒன்று சார். என்ன சரே சரே, என்ன சரே நீ சர்ரே ரே சர்ரே ரே சர்ரே ரே ரே. பாய் மேடம், நீங்கள் தான் இன்னைக்கு லாஸ்ட் கஸ்டமராக கூட இருக்கலாம் மேடம். அண்ட் ஆல் ப்ராடக்ட்ஸ் ஆர் சோல்டு. இப்போ பிரச்சனை இல்லை, நம்ம வந்து ப்ராடக்ட் லைசன்ஸ் வாங்க போகிறோம். இப்போ ஷாப் வந்து க்ளோஸ்டு. வாங்கல, நான் அடுக்கி வச்சுருவா. வாங்க 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 வாங்க. அடுக்கி வச்சுட்டு ப்ராடக்ட் லைசன்ஸ் வாங்கும்போது உங்களை சந்திக்கிறேன். ஹலோ கைஸ், நான் வந்து எல்லா ப்ராடக்ட்ஸும் அடுக்கிட்டேன். நம்மளுக்கு ஷெல்ஃபு தேவையில்லைன்னு தான் நினைக்கிறேன். அண்ட் ப்ராடக்ட் லைசன்ஸ் அண்ட் இப்போ நம்ம ஸ்டோரில் போய் ப்ராடக்ட்ஸில் போய் பார்த்தா மில்க் ஃப்ரிட்ஜ் ஐட்டம், சீஸ் ஃப்ரிட்ஜ் ஐட்டம், காஃபி செல்ஃப் ஐட்டம், எக்கு ஃப்ரிட்ஜ் ஐட்டமு, பிளாக் டீ ஷெல்ஃபு, வாட்டர் பாட்டில் ஃப்ரிட்ஜு. ஓகே, புது லைசன்ஸ் இதோடது ஆர்டர் பண்ணிடலாம். இதில் இருக்கிறது ஒரே ஒரு செல்ஃப் ப்ராடக்ட் தானா? இந்த காஃபி மட்டும்தான் செல்ஃப் ப்ராடக்ட் தான். மொத்த காசும் கறி ஆயிடுச்சு. அண்ட் வந்து இன்னும் நம்மகிட்ட இடம் இருக்குது. இந்த ஷெல்ஃபு வாங்கினதில் ஒரு பெனிஃபிட் என்னென்னா இவ்வளோ இடம் இருக்குது. அதனால தான் நான் இந்த ஷெல்ஃப் வாங்கினதில் என்ன பெனிஃபிட்னா இந்த இடம் இருக்குது. ஓகேவா? இப்போ நான் இதே கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் முன்னாடி பார்த்துருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஷெல்ஃப் வாங்கலாம் தான் நினச்சிருந்தேன். பெரிய ஷெல்ஃபே வாங்கிக்கலாம். இப்போ இதனால என்ன பெனிஃபிட்னா, இப்போ நான் வந்து இந்த மாதிரி ஷெல்ஃப் வாங்கியிருந்தேன்னா 4 தான் வச்சுருக்க முடியும். கரெக்டாக? அப்போ இங்கே ஒரே ஒரு இடம் இருந்திருக்க மாதிரி தான் இருந்திருக்கும். இப்போ நான் பெரிய ஷெல்ஃப் வாங்கினதுலாம் 1 2 3 4 5 ப்ராடக்ட் வைக்கலாம், எக்ஸ்ட்ராவாக வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே, அந்த புது ப்ராடக்ட்ஸையும் ஷெல்ஃப் பண்ணிட்டு ப்ரைஸை செட் பண்ணிட்டு, புது ப்ராடக்ட்ஸ்னால ப்ரைஸை செட் பண்ணிட்டு உங்களை மீட் பண்ணுறேன்.
சொல்லியிருந்தேன்னா அடுக்கிட்டு செட் ப்ரைஸ் பண்ணுறதை உங்கள்கிட்ட காட்டிட்டு நான் இந்த வீடியோவை முடிச்சிடுவேன்னு சொல்லியிருந்தேன். அதனால முடிச்சிடுவேன். ஓகே பாய். பாய்னா இப்போ பாய் இல்லை, வீடியோ ஒன்று இருக்குது பார்த்துட்ருங்க. ஹலோ கைஸ், ஐ எம் பேக். அப்புறம் வந்து நம்ம எல்லா ப்ராடக்ட்ஸும் வாங்கி வச்சாச்சு. ஒரே ஒரு நிமிஷம். எல்லா ப்ராடக்ட்ஸும் வாங்கியாச்சு கைஸ். அப்புறம் வந்து இங்கே என்ன ஒரு பாக்ஸ் இருக்குன்னு நினச்சிங்கன்னா இது வாட்டர் பாட்டில் பாக்ஸு. என்ன ஆயிடுச்சுன்னா வந்து நான் வந்து இது வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து சீஸுக்கும் வந்து பாலுக்கும் இந்த மாதிரி ஆயிடுச்சு, வேறு ஒன்றும் இல்லை. அதனால் வந்து வாட்டர் பாட்டிலுக்கு இடம் இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம ரேட் வைக்கலாம். ரேட்டு எவ்வளோ? 107. ஜிங் 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 ஜிங். 5 ரூபா. 5 ரூபாவா? 5 ரூபா எங்கே? 5 ரூபாடா டேய். எங்கே இல்லை 5 ரூபா தாண்டா பட்டேன். 4 ரூபா 41 காசு. ஓ அதான் நான் பார்த்தேன். ஐயோ மூச்சு கழிய போதே. சீக்கிரம். ஓ நான் இது கட் பண்ணலையா? சாரி கைஸ், வந்து நான் வந்து கட் பண்ணதை மறந்துட்டேன். ஓகே, நான் ரேட் வைக்கிறத நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, பரவாயில்ல இருக்கட்டும். நான் எப்படி ரேட் வைக்கிறேன்னு நீங்களும் பாருங்கள். அவ்வளோதான், இது வச்சாச்சு. அப்புறம் புது இது வந்து பார்த்தீங்களா, இதுவும் புது ப்ராடக்ட்டு. 9 ரூபாயாண்டா இது, பரவாயில்ல கொள்ளலாமா? 99 ரூபா. ஓகே, இதுலேயும் நின்றுச்சு. ஓகே, 72 $9.70. 8. Ding 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 போயிட்டே இருக்கு. வரல. ஓகே கைஸ், வந்து எல்லாத்துக்கும் ரேட் வச்சாச்சு. அவ்வளோதான். நான் வந்து என்ன சொன்னேன்னா, நியூ ப்ராடக்ட் லைசன்ஸ் அப்புறம் ஃப்ரிட்ஜு வாங்கினதுக்கப்புறம் நான் வந்து இந்த வீடியோவை முடிச்சுடுவேன்னு சொல்லியிருந்தேன். ஓகே, இந்த வீடியோ எவ்வளோ நிமிஷம்? 23 நிமிஷம் போயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா பாய்.